வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3யோட ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்தபடி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த சீசன் 3யோட ஷூட்டிங் அப் பண்ணுறது வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் முடிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்ச் அந்த மாதத்தில் வந்து இந்த சீசன் 3க்கான ஷூட்டிங் அப்படின்றத ஆரம்பிச்சு அக்டோபர் இறுதியில் வந்து அவங்க முடிக்கிறது மாதிரியான பிளான் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கடைசி வரை வந்து இவங்களோட பிளான் படி போகுமா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா வந்து இந்த சீசன் 3 பொறுத்தளவுக்கு ரயான் கார்டல் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு அட்டர் மேட்னஸான ஒரு சீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிகாஸ் வந்து சீசன் 1 அண்ட் சீசன் 2 இது ரெண்டுலையுமே வந்து அந்த போருக்கான ஒரு செட்டப் மாதிரி தான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சீசன் 3 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வார் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்க போது இதனோட அந்த ஃபில்மிங் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அட்டர் மேட்னஸான ஒரு சீசன் அப்படின்ற மாதிரி வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசன் 3ல நம்ம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த வார் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் பட்டை கிளப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிராகன்ஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி சீசன் 2ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில டிராகன்ஸ் இருக்கு, அதையுமே வந்து சீசன் 3ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீசன் 3 அப்படின்றது வேற லெவல் சம்பவமா இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 1 சீசன் 2 அப்படின்றது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தாட் அப்படின்றது இருக்கு. காரணம் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து அந்த வார் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்கும். பட் இதுல அந்த அளவுக்கு ஒரு வார் சீக்வன்ஸை போட்டு நம்ம இன்னும் பார்க்கல. அதை தாண்டி வந்து நிறைய ட்ராமா போர்ஷன்ஸ் தான் வந்து இந்த சீசன் 1 அண்ட் 2ல இருந்ததுனால நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு கம்பேரிஷனில் போயிட்டு இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி இந்த சீசன் 3 அடுத்து வரக்கூடிய சீசன் 4 அப்படின்றது வந்து அந்த தாட்டை மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 3யோட ரிலீஸ் டேட் அப்படின்றது இப்போ வரையும் வந்து நெக்ஸ்ட் இயர் மிட்டில் தான் வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து எந்த அளவுக்கு உறுதியான தகவல் கிடையாது. பிகாஸ் அவங்களோட ப்ராசஸ் அப்படின்றது முடிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து உறுதியாக சொல்லுவாங்க. அதுவரை அவங்க ரிலீஸ் டேட் அப்படின்றது உறுதியாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3 பற்றி கிடைச்சிருக்க அப்டேட். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இன்னொரு ப்ரீக்வல் சீரீஸான இந்த நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது சம்மரில். ஸோ அதுக்குமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே அதையுமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.